திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் சத்திய ஞான சபை அமைத்தார். அதன் கிழக்கு புறத்திலே சுத்த சன்மார்க்க கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. ஜோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே, ஜோதியுருப்பாதி கொடியே, ஜோதி வலப்பாக கொடியே, எனைகின்ற ஆதி கொடியே, உலகு கட்டியாளும் கொடியே, சன்மார்க்க நீதி கொடியே, சிவகாமணிமல கொடியே, அருளுகவே. பேருபதேசத்தில் பெருமானார் சொன்னது: இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது அசுத்த மாயாகாரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்த மாயாகாரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை, சன்மார்க்கமும் இல்லை. சன்மார்க்கம் இருந்தால் அனுபவித்தறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம். மேலும் இறந்தவர்கள் மீளவும் எழுந்து வந்திருப்பார்கள். ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணம் இக்காலமே சன்மார்க்க காலம். இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது. அக்கொடி இப்போதுதான் கட்டிக்கொண்டது. அக்கொடி உண்மையில் யாதெனில் நமது நாபி முதல் புருவ மத்தியராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடி நுனியில் புருவ மத்தியின் உட்புறத்தில் ஒரு சவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேற்புறம் மஞ்சள் வர்ணம். அச்சவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும். இவ் அடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமான கொடி கட்டியது. இனி எல்லாവർக்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும் என்று வள்ளற்பெருமானார் அவர்கள் சொல்லி சென்ற அந்த அற்புதமான உலகு கட்டி ஆளும் கொடி இன்று சத்திய ஞான சபையிலே கிழிந்து தொங்குகிறது. இதனை தெய்வ நிலையத்தார் கண்டு வெகு விரைவிலேயே ஒரு நல்ல கொடியை, அதாவது சுத்த சன்மார்க்க கொடி எந்த அளவிற்கு மிக அருமையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தயாரி செய்து அதனை இந்த இடத்திலே பொருத்த வேண்டும் என்பது சன்மார்க்க அன்பர்களின் கோரிக்கையாகும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.